பூபதி திருநாள் என்று சொல்லக்கூடிய தை மாத பிரம்மோற்சவம் வெகு விமரிசையாக வருடா வருடம் நடந்து கொண்டு வருகிறது. ஒரு உற்சவத்தை நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயம். ஒன்று, நல்ல மண் எடுத்தல் அப்படின்னு சொல்லுவாள், அங்குரார்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாள். அப்படின்னா என்னென்னா, முதல்ல பகவானிடத்தில் போய் நம்ம முதல்ல பிரார்த்தனை பண்ணணும். இந்த உற்சவம் நல்லபடியாக நீ தான் நடத்தி கொடுக்கணும். யார் காப்பு கட்டிக்கிறாளோ அவள் நடத்துவாள். ஆனால் இந்த உற்சவத்தை நடத்த போகிறது யாருன்னா பெருமாள் தான் நடத்த போகிறார். அந்த உற்சவத்தை பெருமாள் இடத்துல முதல்ல பர்மிஷன் வாங்கணும். இந்த மாதிரி நடத்தி கொடுக்கணும், இந்த உற்சவம் நீ தான் நடத்தி கொடுக்கணும். அதுக்காக நான் ஒரு நல்ல மண் எடுத்து அதில் பாலிகைகள்லாம் சேர்த்து இந்த உற்சவம் எப்படி அபிவிருத்தி ஆகணும் அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, நாட்டு மக்களுடைய வம்சங்களும் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்றது ரெண்டு. யார் கர்த்தா யார் பண்ணுறாளோ அவளுடைய குடும்பங்களும் அபிவிருத்தி ஆகணும் அப்படின்றதுக்காக, அபிவிருத்தினா நல்லா செழித்து வளரணும்னு சொல்லுவோம். அதற்காகவே என்ன பண்ணுவா அப்படின்னா, முதல் திருநாளைக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிறது. என்ன அப்படின்னா, பெருமாளுக்கு ஸ்ரீரான் நிவேதனங்கள்லாம் செய்த பிறகு பீஜம்னு சொல்லக்கூடிய நவதானியத்தை எடுத்துக்கொண்டு தாயார் சன்னதிக்கு செல்வார். அங்கே தாயாரையும் பிரார்த்தனை பண்ணி கொண்டு அங்கே இருக்கக்கூடிய வில்வ மரத்துக்கு கீழே பூசுக்தாதிகள்லாம் சொல்லி அந்த உற்சவமானது எப்படி நன்னா வளரணும் அப்படின்றதுக்காக அந்த பூசுக்தத்தை சொல்லி மண்ணை எடுத்து யாகசாலைக்கு போய் சோமகும்பம், கரகம், பாலிகையெல்லாம் பிரதிஷ்டை செய்து இந்த பாலிகைகளுக்கும் இந்த தானியங்களுக்கெல்லாம் அதிதேவதையாக இருக்கக்கூடிய சோமனை அங்கே ஆவாகனம் செய்து இந்த உற்சவம் நல்லபடியாக வளர வேண்டும் என்று, இந்த உற்சவம் நல்லபடியாக தேர் நிலைக்கு வந்து கொடி நல்லபடியாக இறங்கி தீர்த்தவாரி கண்டருளி எல்லா ஜனங்களுக்கும் மன சந்தோஷப்பட வேண்டும் என்பதற்காக இந்த நல்ல மண் எடுத்தல்னு சொல்லக்கூடிய அங்குரார்ப்பணமானது முதலிலே கொடியேற்றத்துக்கு 2 நாள் முன்னே நடைபெறும்.